இயக்கூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், ஏழைகளா, வறுமை கோட்டில் இருக்கிறீர்களா, ஒன்றுமே முடியாதா, நிக்காஹ் செய்யுங்கள், நிக்காஹ் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். திருமணம் என் வாழ்க்கையின் திருப்பு முனை என்கிறார்கள் நபிகள் நாயகம். வான்மறையில் அல்லாஹ் சொன்னான். சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்தில் ஒருவர் சொன்னார், நான் ரொம்ப சங்கடப்படுகிறேன், வாழ்க்கையில் தோந்து போயிருக்கிறேன் என்றார். நிக்காஹ் ஆச்சான்னு கேட்டாங்க. இல்லை, நிக்காஹ் செய்யுங்கள் என்றார்கள். அவர் கேட்கிறார், அபூ ஹுரைரா, நான் சொன்ன வார்த்தை காதில் கேட்டதா? நான் உடைந்து போயிருக்கிறேன், தோய்ந்து போயிருக்கிறேன், எந்த ஒன்றும் என் வாழ்க்கையில் இல்லை, அதற்காகத்தான் நிக்காஹ் செய்ய சொன்னேன். அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எதுவுமே இல்லையா, நிக்காஹ் உங்களை அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக மாற்றும். இங்கே இருக்கிற மணமக்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன். திருமணம் என் வாழ்க்கையின் திருப்பம், திருமணம் என் வாழ்க்கையின் அடுத்த எதிர்காலம். திருமணத்திற்கு பின்னால் நான் இழந்ததை மீட்டித் தருகிறான் அல்லாஹ். குணமில்லாதவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறான், பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளை கொடுக்கிறான். திருமணம் பல பேர்களின் தலைவிதியை கூட மாற்றும் என்று நமது சூஃபிகள் பதிவு செய்கிறார்கள். ஒரு அற்புதம் அல்லாஹ் வழங்கிய இந்த திருமணம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் பலவீனமானவர்களையும் நிக்காஹ் செய்யும்படி அவர்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பின்னால் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்காமல் போனாலும் இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்ட சிலதை நாம் எதிர்பார்ப்போம், அது கிடைக்காமல் போகலாம். நம்மிடத்தில் அவர்கள் சிலதை எதிர்பார்ப்பார்கள், அது கிடைக்காமல் போகலாம். ஒரு குணம் உனக்கு பிடிக்காமல் போகலாம். எம்பெருமான் சொல்வார்கள், அதனால் உன் மனைவியை நீ வெறுப்பதா? வேண்டாம் என்கிறார்கள். நாம் எதிர்பார்க்கிற குணம் இல்லை என்றால் வெறுப்பு வெளிப்பட வேண்டாம். இன்றைக்கு பல குடும்பங்களில் மனைவியர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், குடும்பங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கிறது. காரணம் ஒன்றுதான், நம்முடைய எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்கவில்லை என்பது காரணமாக அமையும். உத்தம நபிகள் அதற்கும் விளக்கம் சொன்னார்கள். லா யஃபுருக்கு மூமினுன் மூமினா, குறிப்பா ஆண்களை கூப்பிட்டு தான் சொன்னாங்க. எந்த ஒரு ஆண்மகனும் விசுவாசம் கொண்ட, ஈமான் கொண்ட எந்த ஆண்மகனும் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணை வெறுக்க வேண்டாம் என்றார்கள். இன் கரிஹமினா ஹுலுகன், அவருடைய ஒரு குணம் உனக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருக்கிறது. உன் மனைவியின் செயலில் உனக்கு வெறுப்பு வருகிறது, இருக்கலாம். அவள் மனித குலத்தில் பிறந்தவள் தானே, அவள் மலக்கின் குணமா? இல்லையே, மனித குணம். அந்த குணம் இருக்கலாம். ஒரதிய மின்ஹா ஆகர், நீ உற்றுப்பார், தோண்டிப்பார், தேடிப்பார், இன்னும் ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் அழகான குணம், அந்த குணத்தை கொண்டு நீ பொருந்தி கொள்ள வேண்டும். பெருமக்கள் என்ன எழுதுவார்கள் தெரியுமா? அப்படின்னா எனக்கு பிடிக்காத குணத்திலே நான் வாழ்வதா? இல்லை, உனக்கு பிடிக்கும் குணம் இருக்கிறது, அதை தேடி அறிந்து அங்கே திருப்தியோடு வாழ். அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? எந்த குணம் உனக்கு அவளிடத்தில் நீ வெறுப்பு கண்டாயோ அந்த குணத்தையும் அல்லாஹ் அழகாக மாற்றி தருவான். இருப்பதை நீ பொருந்தி கொண்டால் அவளிடத்தில் நீ எதிர்பார்ப்பதையும் அல்லாஹ்வே கொடுப்பான். அதுதான் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்வை நாம் நமது மனைவியர்களோடு பின்பற்றுவதற்கும் அதிலே மிகச்சிறப்பான மகிழ்ச்சியை நாம் எப்போதும் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ குறைந்து போகிவிடுமையானால் வாழ்க்கையினுடைய எல்லா வகையான நியாமத்தையும் இழந்து விடுவோம். அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியையும் ஒரு கணவன் மனைவியிடத்திலிருந்து, ஒரு மனைவி கணவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கு வரையிலும் இந்த வாழ்க்கையின் மூச்சு பிரியும் வரையிலும் பெற வேண்டும் என்கிறார்கள். நான் வாழ்கிறேன் என்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே திருமணம் நமது நாளைய தலைமுறைகளை உருவாக்கும். திருமணம் தலைவிதியை மாற்றும். திருமணம் அடுத்த காலத்தினுடைய செழிப்பை தரும். எனக்கு எது இல்லையோ குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹ் அதை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பரக்கத்தும் அருளும் நிறைந்த திருமணம். இங்கே யாரெல்லாம் இளைஞர்களும் என் அன்பு பிள்ளைகளும் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்களோ பொருத்தமான ஜோடிகளை இணைத்து வைப்பானாக. இதுவரையிலும் ஜோடி இணையாதவர்களுக்கு அவன் நல்ல ஜோடிகளை தருவானாக.